சார் இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல இந்த இஷ்யூ ஆயிருக்கு, பெரிய பெரிய அளவில் போயிட்டு இருக்கு வழக்கு இது. நீங்கள் வந்து முன்னாள் உறுப்பினர் அந்த தணிக்கை குழுவில், இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சென்சார் போர்டு அப்படிங்கிறது இப்போ வந்து அது சென்சார் போர்டு கிடையாது, சர்டிஃபிகேஷன். அது சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். சென்சாருங்கிறது முன்னாடி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி இதெல்லாம் காட்சிகள்லாம் கிடையாதுன்னு சொல்கிறது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு படத்தை பார்க்குறாங்க, பார்த்த உடனே இந்த காட்சிகள்லாம் இருந்ததுன்னா இது ஏ சர்டிஃபிகேட்டு, இந்த காட்சிகள் எல்லாம் நீங்கினா இது யூஏ சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அது அந்த தயாரிப்பாளர் அதை டிசைட் பண்ணணும், தனக்கு ஏ சர்டிஃபிகேட் வேணுமா, யூஏ வேணுமா, யூ வேணுமான்னு. முதல்ல 4 உறுப்பினர்களும் ஒரு சென்சார் அதிகாரியும் பார்ப்பாங்க. அந்த 4 உறுப்பினர்களும் ஒரு ஏகமானதாக இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட போகிறாங்க. தவிர வந்து இதில் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குது. அந்த டைம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது பெரிய படம் வருது, மற்றவங்கெல்லாம் ஒத்துங்கெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற படத்தை கூட ஒருத்தர் இந்த சென்சார் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவர் பணம் கட்டியிருப்பார். அப்போ அவர் படத்தை தான் முதல்ல பார்த்தாகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த படம் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை ஒரு கமிட்டி மெம்பரே இதை அப்போஸ் பண்ணியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், 4 பேரில் 3 பேர் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயத்தை இன்னொரு உறுப்பினர் எதிர்க்கிறார். அப்போ எதிர்க்கும்போது அவருடைய கருத்தை மீறி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மைங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை வராது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதற்கு உண்டான காரணங்கள் எழுதணும். அதே தனிப்பட்ட முறையில் இவர் தன்னுடைய கருத்தை எழுதி சேர்மனுக்கு அனுப்பிச்சிட்டாரு வச்சுக்கோங்க, சேர்மன் அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்புறம் இன்றைக்கி நான் பேப்பரில் கோர்ட்டில் நடந்ததை பற்றி படித்த போது இராணுவம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் வருகிறது. அந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட வர காட்சிகளில் வர அந்த பேட்ஜு, அந்த சம்பந்தப்பட்ட சிம்பிள்ஸு, இதெல்லாம் சிலதெல்லாம் காட்டலாமா கூடாதாங்கிறது மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணுமா.